பெரிக்காத்தானில் மஇகா இணைவதால் பெரிக்காத்தானின் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபிக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவம் தெரிவித்துள்ளார். மஇகா பெரிக்காத்தானுடன் இணைவதில் தாங்கள் தடையாக இருக்க மாட்டோம் என்றும், ஆனால் மஇகா எம்ஐபிபி கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறதா எனும் கேள்வியை அவர் முன்வைத்துள்ளார். பெரிக்காத்தானில் இந்தியர்களுக்கான கட்சியாக தற்போது எம்ஐபிபி திகழ்கிறது. மஇகாவும் பெரிக்காத்தானில் இணைவதால் இந்தியர்களின் ஆதரவும் பெரிக்காத்தானுக்கு அதிகமாகும் என்பதை தாம் மறுக்கவில்லை என்றாலும், மஇகா முறையாக பெரிக்காத்தானிடம் விண்ணப்பம் செய்து பெரிக்காத்தான் தலைமை மஇகாவை இணைத்துக் கொள்ளலாமா என்பதை பற்றி முடிவெடுக்கும் என்றும், பெரிக்காத்தான் நிச்சயமாக மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி உடன் இது குறித்து ஆலோசிக்கும் என்றும் புனிதன் பரமசிவம் கூறினார். அடுத்த பொது தேர்தலுக்கு பின்னர் பெரிக்காத்தானின் தலைமையில் அமைக்கப்படும் ஆட்சியில் எம்ஐபிபி கட்சி முக்கிய பொறுப்புகளுடன் ஆட்சியில் பங்களிக்கும் என்பது உறுதி என்றும், பெரிக்காத்தானின் இந்தியர்களுக்கான அடையாளமாக மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி இருப்பதால் அடுத்த பொது தேர்தலில் பெரிக்காத்தானுக்கு இந்தியர்கள் ஆதரவளிப்பதை எம்ஐபிபி உறுதி செய்யும் என்றும் நேற்று ஜொஹூரில் நடைபெற்ற இந்திய மக்கள் நல்லுறவு நிகழ்ச்சியில் புனிதன் இதனை தெரிவித்தார். பரிசானில் இருந்து வெளியேறுவது குறித்து மஇகா தரும் கலவையான அறிக்கைகள் அந்த கட்சி என்ன விரும்புகிறது என்பதை தவிர்க்க முடியாத குழப்பமாக காட்டுகிறது என்று நுசாந்திரா அகாடமியின் அரசியல் ஆய்வாளர் அஸ்மி ஹசான் தெரிவித்துள்ளார். மஇகா தலைவர் ஏ விக்னேஸ்வரன் வெளியிட்ட பரிசானை விட்டு வெளியேறினாலும் பிரதமர் அன்வார் இப்ராஹிமை ஆதரிப்போம் என்ற அறிக்கை அந்த கட்சி கூட்டணிகளுக்கு மத்தியில் சிக்கி தவிப்பதை வெளிப்படுத்துகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பக்காத்தானிடம் மஇகாவுக்கு பேசும் சக்தி இல்லை. ஏனெனில் பிகேஆர் மற்றும் டிஏபி ஏற்கனவே இந்திய வாக்காளர்கள் மத்தியில் வலுவாக உள்ளன. இந்திய வாக்குகளை மஇகாவை விட பக்காத்தான் எளிதாக பெற முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கெந்திங் மலேசியா நிறுவனம் கெந்திங் ஹைலேண்ட்ஸ் தனியார் சாலைக்கு வசூலிக்க திட்டமிடும் கட்டணத்தை டோல் கட்டணம் என்று தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் ரதஸ்ரீ அமாட் மஸ்லான் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். டோல் எனும் சொல் பொதுவாக அரசு நெடுஞ்சாலைகளின் கட்டணமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது ஒரு தனியார் சாலை, மாநில மற்றும் உள்ளூராட்சி அனுமதியில் வரும் திட்டம். அதனால் குழப்பம் தவிர்க்க வேறு பெயரில் அழைக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். வாகன கட்டணம் என்றும் குறிப்பிடலாம் என அவர் கூறினார். கடந்த நவம்பர் 13ஆம் தேதி கெந்திங் ஹைலேண்ட்ஸ் நிறுவனம் 24 கிலோமீட்டர் நீளமான தனியார் சாலை ஜலான் கெந்திங் ஹைலேண்ட்ஸ் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு செலவுகளை சமாளிக்க வாகன கட்டணத்தை அறிமுகப்படுத்த இருப்பதாக அறிவித்தது. 1960ஆம் ஆண்டுகளில் இருந்து முழு பராமரிப்பையும் கெந்திங் நிறுவனம் மேற்கொண்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டியது. ஸ்லாங்கூர் அடுத்த 5 ஆண்டுகளில் அணுசக்தியை ஒரு சுத்தமான மின்சார ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மாநில சட்டமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அணுசக்தி அடிப்படையிலான தூய்மையான ஆற்றலை முழுமையாக செயல்படுத்துவதற்கான மாநிலத்தின் திட்டங்கள் மற்றும் காலக்கெடு குறித்து பக்காத்தான் ஹரப்பான் சட்டமன்ற உறுப்பினர் மரியம் அப்துல் ரஷீத் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மலேசியாவில் அணுசக்தி ஆய்வுகள் வளர்ச்சி அடையாத நிலையில் நாடு சில மாணவர்களை வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகளை தேட அனுப்புகிறது என்று அமீருddin சுட்டிக்காட்டினார். எதிர்காலம் தயார் நிலையை கோருகிறது என்று தெரிவித்த அவர், அணுசக்தியுடன் ஒப்பிடும் போது குறைந்த நிலைத்தன்மை கொண்ட எரிவாயு மற்றும் நிலக்கரி போன்ற புதைப்படிவ எரிபொருட்களை மட்டுமே நம்பியிருக்க முடியாது என்று அவர் கூறினார். பாதுகாப்பு, சாத்தியமான கசிவு, அபாயங்கள் மற்றும் பொதுமக்களின் கருத்து ஆகியவை தெளிவாக கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய பிரச்சனைகளாகவே உள்ளன என்றும், ஜெர்மனியின் அனுபவம் மலேசியாவிற்கு மதிப்புமிக்க பாடங்களை வழங்குகிறது என்றும் அவர் கூறினார். சாலை பயனாளர்களுக்கு, குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் ஏற்படும் விபத்துகளை எதிர்கொள்ளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு உதவ ஒவ்வொரு சுங்கச்சாவடி அல்லது ஓய்வு மற்றும் சேவை பகுதியான RNRல் பட்டறைகள் மற்றும் வாகனம் பழுதுபார்க்கும் சேவைகளை நிறுவுமாறு அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. பல மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் பயணத்தின் போது தங்கள் மோட்டார் சைக்கிள்கள் பழுதடையும் போது சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். மேலும் பெரும்பாலும் நெடுஞ்சாலையில் உதவியை நாட வேண்டி இருக்கும். இது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மற்றும் ஆபத்தானது என்று பெரிக்காத்தான் நேஷனல் அலோஸ்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் அஃப்னான் ஹமீமி தைப் அசாமுடின் வலியுறுத்தியுள்ளார்.
பல வாகனங்கள், குறிப்பாக மோட்டார் சைக்கிள்கள் சாலையில் பழுதடையும் போது பழுது பார்ப்பது கடினம் என்பதை தாங்கள் கவனித்திருப்பதாக அவர் கூறினார். பழுது பார்க்கும் கடையை கண்டுபிடிப்பது பெரும்பாலும் கடினம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். நெடுஞ்சாலை ரோந்து சேவைகள் இருந்தாலும் பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொள்ளக்கூடிய மொபைல் மெக்கானிக்குகள் அல்லது ஆர் நிறுத்தங்களில் பட்டறைகள் இருந்தால் அது நல்லது என்று இன்று மக்களவையில் தெரிவித்தார். வரும் நவம்பர் 19ஆம் தேதி முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை 6 மாநிலங்களுக்கு தொடர் மழை எச்சரிக்கையை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா வெளியிட்டுள்ளது. பர்லிஸ், கடா, பெனாங்கு, பேரா, கிளாந்தான் மற்றும் திரங்கானு ஆகிய மாநிலங்கள் கடும் மழையை எதிர்நோக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.